ஃப்ரீ மெடிக்கல் செக்கப்புங்கிறது வந்து நாங்கள் இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கிற மிஷினரிகளுக்கு தான் இப்போ பெரும்பாலும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ இந்தியாவில் இதே போல் மக்கள் இவ்வளவு அந்த அடிமைத்தனத்தில் இருப்பாங்க, வியாதியில் மடிப்பாங்க, அவங்களுக்கு போய் இதை செய்யணுங்கிற தரிசனம் தான் எனக்கு. அதனால தான் இன்றைக்கி அஸ்ஸாமில் 2 ஹாஸ்பிட்டலை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் போயிட்டுருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாட்டிலே அநேக கிராமங்களுக்குள்ள இன்னும் காஸ்பல் சரியாக போகலை. அநேக கிராமங்களில் சபைகளே இல்லாமல் இருக்குது. சபை இருக்கிற இடங்கள்ல தான் சபைகள் எழும்பிக்கிட்டே இருக்குது, புதுசு புதுசாக எழும்பிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த மாதிரி கிராமங்களில் நீங்கள் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதே இம்பேக்டாக இங்கே எதிர்பார்க்க முடியுமா? நம்ம தமிழ்நாட்டில் வெள்ளையர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி லண்டனில் அங்கேருந்து இங்கிலாந்துலாம் வந்து நமக்கு ஊழியம் இயேசு கிறிஸ்துவை சொன்னாங்க இல்லையா? ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, இன்றைக்கி அங்கே வந்து எல்லாமே கடவுள் மறுப்பு கொள்கையுடையவர்கள் தான், ஏத்திஸ்ட் தான் நிறைய இருக்கிறாங்க. அவங்க வந்து மச் ஃபோக்கஸ் டு ஏசியாவை ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அவங்க பிள்ளைங்களை அவங்க சமுதாயத்தை ஃபோக்கஸ் பண்ண மறுத்துட்டாங்க. ஸோ அதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதே அப்படின்ற ஒரு ஐயம் எனக்கு. நீங்கள் அதை என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சரீர ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மெடிக்கல் பர்சனாக? அதாவது சரீரத்தை இது தேவனுடைய அது ஆலயம் சரிங்களா? இது வந்து நம்ம நிறைய சாப்பாடு மூலமாக கெடுக்கிறோம். அதனால் என்னை பொறுத்தளவில் நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறனால நான் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கிறேன். இதை தான் சாப்பிடணும், இவ்வளோ தான் சாப்பிடணும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, லிமிட்டாக நம்ம சாப்பிடணும். ஒரு ஏஜுக்கு இப்போ சொல்கிறீங்க இல்லையா, அது எந்த ஏஜ்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு 40 above அப்படி ஒரு 40க்கு மேலெல்லாம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடணும். ஒரு மாதத்தில் ஒன்ஸ் ட்வைஸ் அந்த சாப்பிட்டு விடணும். ரெண்டாவது நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சாப்பிடணும். ரெண்டாவது நல்ல சரீரத்துக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் இருக்கணும். நல்ல வாக் பண்ணுங்கள். அதாவது காலையில் உங்களுடைய மார்னிங் ப்ரேயர் முடித்த உடனே வாக் வித் ப்ரேயர் நீங்கள் நடந்துக்கிட்டே ஒரு 1/2 hour ஒரு 1 hour ஏதாவது ஒரு கிரவுண்டு இல்லை ஒரு ரோடு இல்லை ஒரு தோட்டம் இந்த மாதிரி போய் நடந்து கொண்டே நீங்கள் ஜெபிக்கலாம். இல்லைனா ஏதாவது பூச்செடிகளை வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி தோட்டங்களில் பணி செஞ்சுக்கிட்டே காலையில் உங்களுடைய சரீரத்துக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வாரத்தில் 1 நாள் 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், நல்லது. அதே மாதிரி கிடைக்கிறதெல்லாம் வாங்கி நம்ம போடக்கூடாது. அதான் நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். பெருந்திண்டியாக நம்ம இருக்கக்கூடாது. அதனால் ஏன்னா நமக்கு சரீரத்தை பாதுகாப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வேதத்திலேருந்து நிறைய வசனங்களை நம்ம கோடிட்டு காமிச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம சரீரத்தை நம்ம சரீரத்தை கெடுக்கக்கூடாது. அதனால தான் அடிக்கடி அருமையான அண்ணன் மோகன்சிலாசனனும் கூட ஒரு பேட்டியில் கொடுத்துட்டு போகிறாங்க, நம்முடைய காலத்திற்கு முன்பதாக ஏன் நாம் சாக வேண்டும். சாத்தான் என்ன செய்வான்னா இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஆயுசு நாட்களில் குறுகிறதுக்கு அவன் நிறைய திட்டங்களை கொண்டு வருவான். எளிதாக செய்ய வேண்டிய காரியத்தையே ரொம்ப கடினப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆமாம். அதனால் சரியாக நம்மளை ஆரோக்கியமாக நம்மளை பாதுகாத்து கொள்ளலைன்னா ஒரு பிரசங்கம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ உங்களை கொண்டு கத்த நிறைய காரியம் செய்ய நினச்சிப்பாரு. அதை நீங்கள் தடையாக இருக்கக்கூடாது. அதனால் அது நம்ம இந்த ஆகாரத்தினால நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம சரீரத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். கண்டிப்பாக. ஆமாம். நல்ல தூங்குறது அப்படி தான், சரியான நேரத்தில் தூங்கணும், சரியான நேரத்தில் எழுந்திருக்கணும். ஆமாம், ஜெபம் பண்ணுறது, எல்லா விஷயங்களும் அப்படி தான் கரெக்டாக நம்ம செய்யும்போது நம்ம சரீரத்தில் ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியம் தான். அப்புறம் இந்த மெடிக்கல் செக்கப்லாம் நீங்கள் கேம்ப்லாம் நடத்தும்போது இந்த ஃப்ரீ செக்கப்லாம் நடத்துவீங்க இல்லையா? ஸோ அது மூலமாக எப்படி நீங்கள் காஸ்பலை இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெடிக்கல் செக்கப்புங்கிறது நாங்கள் இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கிற மிஷினரிகளுக்கு தான் இப்போ பெரும்பாலும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ரெண்டாவது இந்த கேம்பில், அதாவது ஃப்ரீ மெடிக்கல் செக்கப் நம்ம பேஷண்ட்ஸுக்கு பண்ணுறோம், சில கிராமங்களில் போய் பண்ணுறோம். அந்த மாதிரி கேம்ப் நடத்தும் பொழுது செக் பண்ணும்பொழுது நிறைய ஹார்ட் பேஷண்ட்டை நான் கண்டுபிடிக்கிறோம், நிறைய கேன்சர் வியாதிகளை கண்டுபிடிக்கிறோம். இது அவங்களுக்கு தெரியாமலேயே இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் மெடிக்கல் கேம்ப், ஃப்ரீ மெடிக்கல் செக்கப் பண்ணும்போது அதை நம்ம டயக்னோஸ் பண்ணி அவங்கள அவங்க லைஃப்பை சேவ் பண்ணுறோம். அதே மாதிரி மிஷினரிகளை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபெய்த்தில் இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு
அந்த செலவு பண்ணக்கூடிய அந்த Capacity, இன்கம் income இருக்கு. இருக்காது. ஸோ அதனால் என்ன செய்வாங்கன்னா, போக மாட்டேன், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கரத்தில் கொடுத்துருவோம், அப்படி இருப்பாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்னா, ஆண்டவர் எங்களுக்கு இந்த தரிசனத்தை கொடுத்துருக்கிறதுனால எவ்ரி இயர் நிறைய மெடிக்கல் மிஷினரிகளை கொண்டு வந்து அவங்களுக்கு செக்கப் பண்ணுவோம். சில ஆர்கனைசேஷனோட இணைஞ்சு நாங்கள் செக்கப் பண்ணுவோம். அதில் அவங்களுக்கு இருக்கிற அந்த எல்லா செக்கப் நாங்கள் பண்ணிடுவோம். எக்ஸ்ரே எடுக்கிறது, இசிஜி எடுக்கிறது, அப்புறம் அவங்களுடைய சுகர் லெவல் எப்படி இருக்குது, பிபி எப்படி இருக்குது, அவங்களுடைய விஷன் எப்படி இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் அந்த அந்த ஒரு பிளட் டெஸ்ட் உண்டு, மாஸ்டர் டெஸ்ட் உண்டு. அந்த டெஸ்ட்டை பார்த்து எடுத்து அதை கண்டுபிடிச்சி அவங்க அதை ரெட்டிஃபை பண்ணக்கு என்னென்ன வழி உண்டு அதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். இதனால் மிஷினரிகள் நல்லா இருக்கிறாங்க, இன்னும் நல்ல உற்சாகம், ஆரோக்கியமாக ஊழியத்தை செய்ய முடிகிறது, இன்னும் நல்லா ஓடிட்டு இருக்கிறாங்க. சரி சரி. ரெகுலர் பாடி செக்கப்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எவ்வளோ நாளுக்கு, வருஷத்துக்கு இத்தனை தடவை, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? ஒரு அப்படி இல்லை, அதாவது நமக்கு ஒரு டிசீஷன் இருக்குது அப்படின்னாச்சுனாலே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டயபெட்டிக் இருக்குது, ஆனால் நான் என்ன செய்வேன்னா ஒரு 6 மந்த் ஒருக்கா நான் ஒரு செக்கப் நான் போட்டுருவேன், நான் பார்த்துருவேன். மற்றபடி வீட்லேயுமே நான் வச்சு பார்த்துக்குவேன், எனக்கு என்னுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய லெவலை பார்த்துக்குவேன் நான். மற்றபடி நம்முடைய சரீரத்தை நம்ம சரீரம் சொல்கிறத நம்ம கேட்கணும். லிசன் டு யுவர் பாடி அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசம் இருந்தாலும் நம்ம ஒரு செக்கப் போகிறது போகணும். ஏன்னா அதுக்குள்ளே ஃபெசிலிட்டிஸ் ஆண்டர் கொடுத்துருக்காருல்ல, நம்ம அதை வந்து பயன்படுத்தி கொள்ளணும். அதனால் ஒரு 6 மந்த் அல்லது ஒரு 1 இயர் கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் செக்கப் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதனால் அதற்குரிய மருத்துவர்களை போய் பார்த்து அவங்க ஒரு ஆலோசனை கேட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. சரி, ஃபுல்லாக மெடிக்கல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸாகவே வந்துட்டு இருந்துச்சு. ஆமாம். இப்போ நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய மிஷினரி தளத்தை வச்சுருக்கிறீங்க? ஸோ ஆண்டவர் கிருபையில் எனக்கு 2008 ஆண்டவர் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு ஒரு நாள் அதிகாலை ஜோம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது மிஸ்ஸிங் ட்ரைப்ஸ், அவ்வளோதான். மிஸ்ஸிங் ட்ரைப்ஸ், எஸ், MISSING. ஸோ எங்கே இருக்கிறாங்க, யாது என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி கேஷுவலாக நாங்கள் வந்து நிறைய BOM நிறைய ஆர்கனைசேஷன் கூட எல்லாம் டைப் வச்சு நாங்கள் சர்ஜரி கேம்ப் நடத்தும்போது ஒரு விஷயம் நாங்கள் கேஷுவலாக அருமையான டாக்டர் லில்லியன் ஸ்டாண்டி அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது, அக்கா இந்த மாதிரி மிஸ்ஸிங் ட்ரைப்ஸ்னு எனக்கு ஆண்டவர் சொல்கிறாருக்கா, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க தான் சொன்னாங்க, அது அஸ்ஸாமில் பிரம்மபுத்திரா ரிவருக்குள்ளால் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அவங்களும் அங்கே ஒரு ஆர்கனைசேஷன் சர்ச்செல்லாம் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த போய் நான் 2012 ஃபஸ்ட்டில் நான் உள்ளே போகிறேன். உள்ளே போய் பார்த்தாச்சுன்னா அது பிரம்மபுத்திரா ரிவரை கிராஸ் பண்ணி தான் போகணும். அந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதே ஒரு 1.5 hours இருக்கும். ஓகே. அப்போ நாங்கள் அந்த நாலியானுங்கிற இடத்துல தான், தீவில் தான் இருக்கும், மஜூலி தீவு, அதில் நாலியன் கிராமத்தில். மோர் தென் அந்த தீவுக்குள்ளால் 1,60,000 பீப்புள் இருக்கிறதாட்டு ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லுது. அப்போ அந்த பீப்புளுக்கு மத்தியில் காஸ்பல் கொண்டு போகிறது எப்படி, ஒன்று. ரெண்டாவது, அங்கே ஒரு ஃபீவர் அந்த மாதிரி ஒரு டெலிவரி வந்தாச்சுன்னா எந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. அங்கே வந்து எந்த ஹாஸ்பிட்டலுமே கிடையாது. ஸோ அதனால தான் ஆண்டவர் அந்த மக்களுக்கு இருந்த ஒரு பாரத்தை எனக்கு கொடுத்து நாங்கள் 2012 போகும்போது நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்து, எதிர்ப்பு தெரிவித்தவரே அவருக்கு மகளுக்கே டிசென்ட்ரி, அதாவது அவங்க ரிவரை விட்டு போக முடியாது, போகிற வழியில் இறந்துருவாங்க. இப்போ டெலிவரி அட்டன் பண்ணுறாங்கன்னா போட்டை பிடிச்சி போகணும், அந்த போட்டு வரகு கிடையாது, போட்டை தாண்டி அந்த போட்டை ரிவரை கிராஸ் பண்ணி அங்கேருந்து போகிறதுக்கு வண்டி கிடையாது, அந்த மாதிரிப்பட்ட ஏதாவது ஆட்டோ கொண்டு வரக்கு முன்னாடி பேசி டெத் ஆயிரும். இது எதிர்ப்புன்னு சொல்கிறீங்க இல்லையா, எந்த மாதிரி எதிர்ப்பை ஃபேஸ் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் போகும்போது என்ன மாதிரி எதிர்ப்பு இருந்துச்சு? எதிர்ப்புகள்ங்கிறது வந்து நீங்கள் வந்து மத மாற்றத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் மதத்தை மாற்றலாம் வரலை, நாங்கள் வந்து உங்களுக்கு மருந்துகள் இல்லாமல் நிறைய மறித்து போகிறீங்க, அந்த பாரத்தை இயேசு கிறிஸ்து எனக்கு சொன்னார். ஓகே, நல்ல வேர்டு. உங்களை குறித்து நீங்கள் மருந்து இல்லாமல் மாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஃபெசிலிட்டிஸே இல்லாமல் இருக்கிறீங்க, அப்படிங்கிறத இயேசுங்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அவர் எனக்கு சொன்னாருங்க, அதனால தான் நான் வந்திருக்கிறேன், நான் மதத்தை பரப்புறதுக்காக நான் வரலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. பிரச்சனைக்கு உரிய நபர், அதாவது அங்கெல்லாம் எப்படின்னா இந்த பண்டிகளோடு சேர்ந்து தான் ரொம்ப பண்ணி அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்டு. ஆமாம், அவங்க சாப்பிட்ட தட்டில் இவங்க சாப்பிடுவாங்க, அவ்வளோ செல்ல பிராணியாக வச்சுருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த வயிற்றுப்போக்கு வியாதி சீக்கிரமாக வந்துடும். அதெல்லாம் நிறைய மறித்து, ஏன்னா ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்களா, அந்த டைரியா வந்து டீஹைட்ரேஷன் ஆகி அப்படியே இறந்து போகிறத பார்க்க முடியுது. ரெண்டாவது, டெலிவரியில் இறந்து போவாங்க. மூணாவது, ஃபிக்ஸ் வரும்.
ஃபிக்ஸ் வந்தாச்சுன்னா இறந்து போகிறாங்க. அதை வந்து கவனிக்காமல் இருந்து தண்ணிக்குள்ளே விழுந்து அப்படிலாம் இறந்து போகிற சூழ்நிலை. ஸோ அதனால தான் அங்கே போய் நாங்கள் மெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது பயங்கர எதிர்ப்பு தெரிச்சவருக்கு மகளுக்கு அன்றைக்கி நைட்டு வந்து லூஸ் மோஷன் வந்து கொண்டு வந்தார். நாங்கள் நார்மல் சலைன் இந்த மாதிரிலாம் போட்டு எடுத்து ப்ரேயர் பண்ணி ஆண்டவர் கிருபையில் காலைக்குள்ளே அந்த பொண்ணு சரியாயிற்று. அதனால் அவர் என்ன பண்ணார், அவர் ஒரு எச்சரிப்போடு தான் சொன்னார், அதான் நீ எங்கள் இந்த தீவுக்குள்ளே நீ வந்து மருத்துவமனை கட்டணும், நான் உனக்கு இடம் தருவேன், நீ கெட்டாமல் போனால் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு மரட்டுற தொனியில் சொன்னார். அப்போ என்னடா இது, சத்துருவே நமக்கு ரூட்டு போட்டு கொடுக்குறாங்களே, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு ஒரு ஏக்கர் லேண்டு கொடுத்தாங்க. இப்போ அதில் ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மருத்துவமனை கட்டி இன்றைக்கி பிரம்மபுத்திரா ரிவர், அஸ்ஸாமில் பிரம்மபுத்திரா ரிவருடைய ஆற்றின் மையத்தில் இருக்கிற மஜூலி தீவில் நாலியான் என்கிற ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டியிருக்கிறோம். அதே மாதிரி கோப்பூர் நேம் என்ன, FMMI ஹெல்த் கேர் சென்டர். ஓகே FMMI ஹெல்த் கேர் சென்டர் அப்படின்னு கட்டியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு லேண்ட், அதாவது இன்னொரு டிஸ்ட்ரிக்டில், கோப்பூர் ஒரு டிஸ்ட்ரிக்டில் அங்கேயும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறோம். அங்கே எப்படின்னா ஒரு நபருக்கு வந்து கேம்பு நடத்திட்டு இருந்தோம். அந்த லேண்டில் வச்சு தான் நாங்கள் நடத்துகிறோம். அந்த லேண்டு கொடுத்தவருக்கு வந்து ஒரு 15 years வந்து ஸ்டொமக் பெயினில் மனுஷனுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அப்போ அவருக்கு வந்து ஒரு ஜெல்சில் சிறப்பு இருக்கு இல்லைங்களா, ரோஸ் கலரில் இருக்குமே, அது ஒரு 10 ml இதை கொஞ்சம் குடிங்க அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டோம். மனுஷன் 1/2 hour கழித்து வராரு, 15 years இருந்த வயிறு வலி எனக்கு சரியாயிட்டு அப்படின்ட்டு. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். ஆமாம் 15 வருஷமாக இருந்ததில் அப்போ கொடுத்த 10 ml சரியாகிறது வாய்ப்பே கிடையாது இல்லைங்களா. ஸோ வந்து ஆனால் ஆண்டவர் வந்து அற்புதம் செய்றார். அவருடைய திட்டம் எப்படின்னா, அதாவது நம்ம போகணும், தாளந்துகள் படைத்தவர்கள் போகணும். அதனால் அதாவது அறுப்புக்கு வந்து அங்கே எல்லாம் அறுவடை மிகுதியாக இருக்குது, ரெட்டியாக இருக்குது. அதை அறுவடை செய்வதுக்கு ஆட்கள் தான் கிடையாது. நாங்கள் என்ன சொன்னால், இந்த மாதிரிப்பட்ட மெடிக்கலை கொண்டு செய்யும்போது அங்கே ஒரு கூட்ட ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவருக்கு சோகானனால நான் லேண்டு கொடுக்குறேன், நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம கட்டியிருக்கிறோம். ஸோ மருத்துவர்கள் ஒரு 3 வருஷத்தில் ஒரு ஃபேமிலி டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. இப்போ டாக்டர்ஸ் இல்லை. அங்கே நிறைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை நிறைய பிள்ளைகளை படிக்க வச்சோம் நாங்கள். ஏன்னா மெடிக்கல் வந்து, ஏன்னா நம்ம இங்கேருந்து டாக்டர்ஸ் நர்சஸ் கொண்டு போகிறது கஷ்டங்கிறனால மோர் தென் இது வரைக்கும் ஒரு 40க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை அந்த மிஸ்ஸிங் ட்ரைப்ஸே நாங்கள் நர்சிங், லேப் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன் இந்த மாதிரிலாம் படிக்க வச்சு அந்த பிள்ளைகளை நம்ம ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. அங்கேயே படிக்க வச்சுட்டு அங்கேயே இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வந்து படிக்க நம்ம அந்த கிரேஸ் காலேஜ்னு களி காலேஜில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒத்தாசை நமக்கு கொஞ்சம் கிடச்சிது. இன்னும் மைசூரில் சில பிள்ளைகளை படிக்க வச்சோம். இப்படி ஆங்காங்கே பிள்ளைகளை படிக்க வச்சு நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போது மெடிக்கல் மிஷினரியாக ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. எங்கள் மக்களுக்கு நாங்கள் வந்து சேவை செய்வோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சரி. ஆமாம். ரொம்ப அருமையாக கேட்கும்போதே ஏதோ மூவி பார்த்தது மாதிரி இருக்குது. ஆமாம், ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மிஷினரிகள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதை தான் செஞ்சாங்க. அப்போது ஆண்டவர் நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதம். அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா, அவனவன் தனக்கானவர்கள் அல்ல பிறருக்கானவர்களை நோக்குவானாக. இவ்வளவு நன்மை பெற்ற நம்ம ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்தோம்? எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தான், நான் விடுதலை பெற்றேன். அப்போ இந்தியாவில் இதே போல் மக்கள் இவ்வளவு அந்த அடிமைத்தனத்தில் இருப்பாங்க, வியாதியில் மடிப்பாங்க, அவங்களுக்குமே இதை செய்யணுங்கிற தரிசனம் தான் எனக்கு. அதனால தான் இன்றைக்கி அஸ்ஸாமில் 2 ஹாஸ்பிட்டலை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஆண்டவர் கிருபையில் போயிட்டுருக்கு. மருத்துவர்கள் வந்தும் போயிட்டு இருக்கிறாங்க. நிரந்தரமான மருத்துவம் நமக்கு கிடைக்கல. நிச்சயமாக இதை பார்க்குற மருத்துவத்துறையில் யாராக இருந்தாங்கன்னா இதில் ஜாயின் செய்யும்போது அது வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு நல்ல டாக்டர்ஸை ஆசாமில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு மனிதனை கர்த்தர் அழைக்கும் பொழுது ஜாதியில் ஒருவனும் வம்சத்தில் ஒருவனுமாய் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார், பிரித்தெடுக்கிறார். எந்த மனுஷனையுமே ஆண்டவர் ரட்சிக்கும் பொழுது, அழைக்கும் பொழுது தரிசனம் இல்லாமல் அழைக்கிறதே இல்லைன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அதை நாங்கள் கண்ணால் பார்க்கறதுக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். இதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அப்போது உங்களுடைய பணித்தளம் அஸ்ஸாமில் உள்ள 2 டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பர்மபுத்திரா ரிவர் பக்கத்தில் இல்லையா? சென்ட்ரல் மஜூலி ஐலாண்ட். ஓகே, பர்மபுத்திரா ரிவரோட சென்ட்ரல்லையா? சென்ட்ரலில் தான் இருக்குது அந்த ஐலாண்ட். அது அப்போது அந்த ஐலாண்டை சுற்றி தான் அந்த பர்மபுத்திரா ஃப்ளோ ஆகுது. சரி.
கேட்கும் போதே வரணும் போல தோணுது. வருஷத்துல 4 முறை வந்து ஃப்ளட் வந்துடும். ஓ அப்போ அந்த டைமில் எங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் அந்த பில்டிங்லாம் தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக பில்டிங் கட்டிருக்கிறோம். ஓகே. ஆனால் அந்த தண்ணி வரும், ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் இருக்கா அப்படி போயிடும். அந்த மாதிரிப்பட்ட இடத்துல தான் இருக்கிறோம். ஆனால் தண்ணி வருகிறதுனாலையும் நிறைய நோய்கள் வரதுக்கு நிறைய வரும். அந்த ஃப்ளட்டு வந்துட்டு போன பிறகு நிறைய லூஸ் மோஷன், ஸ்கின் டிசீஸ்லாம் நிறைய வரும். ஓகே. அப்போ நாங்கள் அந்த டைம்லலாம் நிறைய மருந்துகள் தேவை. ஆனால் மெடிசின்ஸ்லாம் நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட அந்த மக்களால் தர முடியாது. பணப்புழக்கத்தை விட பண்டமாற்று தான் அதிகம். ஓகே. அப்போ என்ன மேக்ஸிமம் நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் மெடிசின்ஸில் ஃப்ரீயாக தான் கொடுக்கறது. அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கனால நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ளால் வராங்க. ஆமாம் ஆமாம். அதை கேட்கும் போதே வரணும் போல தோணுது. ப்ளீஸ் வாங்க, நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்க. இதை கேட்குற நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் கொடுப்பாங்க. கொடுக்கணும். டாக்டர்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கர்த்தர் நிச்சயமாக அவங்க மூலமா டாக்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் ஒரு 1 இயர் சிலர் வந்து தரிசனத்தை இருந்தாங்கன்னா அவங்க அங்கே வந்து செய்யலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது அந்த மக்களை அப்படியே கிறிஸ்துக்குள்ள நடத்தலாம். கண்டிப்பாக. ஆமாம். அந்த மக்கள் மருந்து இல்லாமல் மாண்டு போகிற பரிதாப நிலைமை. அதனால தான் எங்களுக்கு அந்த பாரத்தை கொடுத்து நான் நினைப்பேன், ஆண்டவரே நான் ஒரு டாக்டராக இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்லாம் நான் நினச்சி, சரி அந்த நாட்களில் படிக்க வைக்கிற வசதிகள் கிடையாது. சரி ஆண்டவர் ஏதோ நம்மளை கொண்டு சின்ன காரியங்களை செஞ்சுட்டு நம்ம எப்படி இருந்தா இந்த ஊழியத்தை செய்வோம்னு அவருக்கு தெரியும். கண்டிப்பா டாக்டரா இருந்திருந்தா நீங்க வேற ஏதாவது பண்ணிருப்பீங்க. நிச்சயமா அதுல வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண்டிப்பா. அதனால நம்மளை அறியாத பாதையில நடத்துவாரு. அவருடைய தரிசனத்துக்கு நடத்துவார் இல்லையா? அப்போ சரி, இப்போ நல்ல உங்களுடைய அந்த பணித்தளத்துல நல்ல மெடிக்கல் கேம்பு, தேவனை சுவிசேஷத்தை அறிவிக்கிறதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. நீங்க ஏதாவது சபை ஸ்தாபிச்சிருக்கிறீங்களா அங்க? அதாவது அஸ்ஸாமை பொறுத்தளவில் எங்களுக்கு சபை இந்த ஊழியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலை. ஆண்டவர் ஏன்னா எனக்கு ஆண்டவர் என்ன தரிசனம் கொடுக்குறாரோ அதை பேஸ் பண்ணி தான் ஒன்றா பண்ணுறேன். என்னுடைய சுயத்திலேருந்து ஒரு காரியத்தையுமே செய்யவும் கூடாதுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். ஏன் அந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் மட்டும்தான் அந்த ஏரியாவுக்கு போயிருக்கீங்க இல்லையா? சவுத்துலேருந்து ஆண்டவர் உங்களை கொண்டு போயிருக்கிறாங்க இல்லையா? நீங்கள் மருந்தோட கூட இயேசுவையும் கொடுத்துட்டு இயேசுவை நேசிக்கிறவர்களை அடுத்த நிலைக்கு மாத்துறதுக்கு நிச்சயமா நம்ம அடுத்த நிலைமைக்கு வந்து அங்க 2 ஸ்தாபனங்கள் இருக்குது. 2 ஸ்தாபனங்கள் இருக்குது. ஸோ அந்த ஸ்தாபனத்துக்கிட்ட இந்த விசுவாசிகள், ஏன்னா நம்ம என்ன பொறுத்தவரையில் ஒரு ஸ்தாபனம் இருக்கிறாங்கன்னா அவங்கள செய்ய அப்படி விட்டுறணும். அதில் போய் நான் மூக்க நுழைக்க கூடாது. கண்டிப்பாக. எனக்கு என்ன தரிசனம், அந்த பகுதியில் என்ன தரிசனத்தை கத்தர் கொடுத்தாரோ, எது செய்ய சொன்னாரோ அதை மட்டும் நான் அதில் தெளிவாக பண்ணிட்டு இருக்கிறேன். அஸ்ஸாமில் வந்து நாங்கள் சர்ச் மினிஸ்ட்ரி இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா அங்கே ஏற்கனவே 2 ஸ்தாபனங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப்பாக இருக்கிறோம். இந்த இப்படி புதிய வில்லேஜுக்கு போகிறோம், புதிய ஆத்துமாக்களை சந்திக்கிறோம், அவங்களுக்கு மருத்துவத்தின் மூலமாய் மகத்துவமுள்ள இயேசுவை நம்ம அறிவிக்கிறோம். அதில் ரட்சிக்கப்பட்ட மக்களை அந்த சபையோட அந்த மிஷினரிகிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நம்ம அதை மட்டும் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதனால உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இருக்குது. ஆமாம். அதனால் ஏன்னா அப்படி இருந்தால் தான் இனி உள்ள காலத்தில் நம்ம வந்து ஒருவருக்கொருவர் அப்படி விட்டு கொடுக்குற மனப்பான்மையில் போட்டி இல்லாமல் அவங்க சகோதர சிநேகத்தில் இருக்கும். ஆமாம். அதாவது சரியா பிப்ளிக்கலா சொல்லணும்னா அவனுக்கு அழைத்த அழைப்புல நின்னாலே நமக்குள்ள ஒரு ஒருமனம் வந்துடும். நல்லா வந்துடும். அப்படிதானே? அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அது அந்த ஆர்கனைசேஷனுக்கு தெரியும். அதனால் எங்களுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியமாக இன்னைக்கு அங்கே அஸ்ஸாமை பொறுத்தளவில் போயிட்டு இருக்குது. 2வது நாங்கள் என்ன பண்ணிருக்கோன்னா அஸ்ஸாமில் இன்னொரு, அதாவது நியூவாக என்னென்ன பண்ணணும், காஸ்பலில் டெவலப் பண்ண என்ன மெடிக்கல். அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டியூஷன் சென்டரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டியூஷன் அண்ட் நியூட்ரிஷன். ஏன்னா இன்னும் அந்த மக்கள் என்ன பண்ணும், ஏன்னா நியூட்ரிஷன் அந்த பீப்புளுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ அதனால் என்ன பண்ண, டெய்லி டியூஷன் நடத்திடும் ஈவினிங் 2 hours. அப்போ அவங்க டெய்லி வந்தோடனே முட்டை, பால், பயிறு வகைகள் கொடுக்குறோம். அப்போ இந்த பிள்ளைகள், இந்த டியூஷனுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் வராத பிள்ளைகள் வித்தியாசத்தை பேரண்ட்ஸு, அந்த சமுதாயமே, அந்த கிராமமே பார்க்குது. இங்கே வரும்போது அவங்களுக்கு என்ன, நியூட்ரிஷன் ஃபுட்டு டெய்லி போகுதுங்களா, அப்போ அதில் அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த்து ப்ராப்ளம்ஸ் வர்றது கிடையாது. பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, ஸ்டடீஸில் டெவலப் ஆகுறாங்க. அந்த மாதிரி நம்ம இப்படிப்பட்ட கல்வியில் நிறைய ஹெல்ப் பண்ணுறதுனால மக்கள் நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்குறாங்க. ஸோ இவங்க வந்து இயேசுடைய பிள்ளைகள்லாம் இப்படி நல்லதை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவ நாமம் வந்து மகிமைப்படுது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் வந்து சர்ச்சுக்கு வரத ஆரம்பிச்சுறாங்க. சர்ச்சு அவங்க வந்து அந்த மிஷினரி அவங்கள அருமையாக நடத்திட்டு இருக்கிறார் இது வரைக்கும். அதனால் அங்கே வந்து டியூஷன் மினிஸ்ட்ரி அது நடந்துட்டுருக்கு 2 டிஸ்ட்ரிக்டில். 3வது என்ன பண்ணுறேன்னா,
ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற ஸ்டாஃப்கள் வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு போக முடியாது. அதனால் 12 வில்லேஜை நாங்கள் செலக்ட் பண்ணி அந்தந்த வில்லேஜில் இருக்கிற +2 முடித்த பிள்ளைகளை கூப்பிட்டு 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்து அவங்க வில்லேஜ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களுக்கு ஒரு இதை கொடுத்து அவங்க போய் ஒவ்வொரு வில்லேஜிலும் பிபி பார்க்குறது, அப்புறம் இந்த பிளட்டு சுகர் பார்க்குறது, இந்த மாதிரி ஹைட் வெயிட் எல்லாம் பார்த்து ஒவ்வொரு வாரமும் 2 days போய் எடுத்துட்டு அவங்க நிறைய வியாதிஸில் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. அதில் நிறைய பேர் அவங்களுடைய லைஃப்பை நம்ம வந்து சேவ் பண்ண ஆண்டவர் கிருபை செய்கிறார். இப்போ எடுத்திருக்கிற அந்த 12 இந்த வில்லேஜ் ஒர்க்கரும் நான் கிறிஸ்டியன் பீப்புள். அப்போ அவங்களுக்கு நம்ம கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதே கிடையாது. நம்ம செய்கிற நற்கிரிகளை பார்த்து அவங்க அந்த 12 பேர் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. ஆமாம், ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, கொண்டிருக்காங்க. கொண்டு இப்போ அவங்க காசு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அதனால் அதாவது நான் கிறிஸ்டியன் அப்படிங்கும்போது நம்ம அவங்கள வெறுக்கவே கூடாது. அவங்க நமக்கு வந்து ரொம்ப நல்லது செய்கிறாங்க. அந்த மக்கள் வந்து நம்ம செய்கிற நற்கிரியை மூலமாக அவங்க இயேசுவை வந்து அறிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம சொல்கிறதோட நம்முடைய வாழ்க்கை தான் பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது. கிரியையில் காமிக்கணும். அதனால தான் பவுல் எழுதியிருக்கிறார்ல, நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்களாக இருக்கிறீர்கள். ஆமாம் ஆமாம். அதை நம்மளை பைபிள் வாசிக்காதவங்களாம் நம்மளை வாசிப்பாங்க இல்லையா? ஆமாம் 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 ஆமாம். பைபிள் வாசிக்காதவங்களாம் நம்மளை வாசிக்கும்போது நம்மை வாசிக்கும்போது அவங்க கண்டிப்பாக கிறிஸ்துவையும் வாசிப்பாங்க. அது சூப்பர். 12 பேரும் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் கட்டு ஒரு செலிப்ரேட் பண்ணுவோம். அப்போல்லாம் என்ன அருமையாக டான்ஸு, அருமையான பாட்டு, எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், எங்கள் பிள்ளைகளும் அந்த டியூஷன் பிள்ளைகளும் நல்ல இங்கிலீஷில் ஸ்டாண்டர்டாக பேசுகிறத ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டியூஷன் டீச்சர்ஸ்லாம் எங்கள் ஸ்டாஃப் தான். அந்த நர்சிங் படிச்சுட்டு போனாங்களே நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க. அவங்க தான் எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ ஆண்டவர் கிருபையில் அஸ்ஸாமில் இந்த ஊழியம் நடந்துட்டுருக்கு. சபை ஊழியம் நாங்கள் அங்கே ஸ்தாபிக்கல, பட் ஆனால் மற்ற ஸ்டேட்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்த ஸ்டேட்டில் ஸ்டார்ட்? இப்போ வந்து பை த காட்ஸ் கிரேஸ் ஒரிசாவில் கந்தமால் டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு 15 years பேக் ப்ராப்ளம்ஸில் நடந்த இடம். கிரகாம் சயின்ஸை எரித்து கொலை செஞ்ச இடம். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி ஆண்டவர் வந்து காமிச்ச ஒரு காரியம், சபைகள் இல்லாத இடத்துல நாங்களே நிறைய கேம்ப் போவோம். அங்கே எந்த ஆர்கனைசேஷன் இருக்காது, எந்த சர்ச் இருக்காது. அப்படிப்பட்ட இடத்த ஆண்டவர் காமிச்சு அந்த இடத்துல போய் கேம்ப் நடத்தி அந்தந்த இடங்களில் இப்போ வந்து நாங்கள் சபைகளை கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் ஒரிசா கந்தமால் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் 4 சபைகளை ஸ்தாபிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கிறார். இந்த வருஷமும் அடுத்தது ஒரு 5 இடங்களில் சபைகளை கட்டுவதற்கான இடத்த மக்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு சபைகளாக நம்ம கட்டணும். ஆமாம், அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் அங்கே உள்ளவங்க தான். ஆமாம், அங்கே உள்ள மிஷினரிகள் எல்லாமே அங்கே உள்ளவங்க தான். இங்கேருந்து சவுத்துலேருந்து நம்ம கொண்டு போகல. என்ன பொறுத்தளவில் நம்ம இங்கேருந்து கொண்டு போகிறத விட அங்கே இருக்கிற மக்களை உருவாக்கணும். இப்போ இங்கேருந்து கொண்டு போனால் நம்ம போய் சொல்கிறதுக்கும் அந்த மக்களுக்கு சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த மக்களை உருவாக்குறோம், பைபிள் காலேஜ் படிக்க வைக்கிறோம். ஆமாம், அடுத்தது எங்களுடைய FMMI வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னாக்கா அது வந்து ஒரு சோசியல் ஒர்க். கீலியாத் மிஷன் சொல்லிட்டு 2024 கீலியாத் மிஷன் தனியாக பிரிச்சிட்டோம். அதை ரிலீஜனாட்டு பிரித்து நாங்கள் சபை ஊழியங்களை பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் டியூஷனும் நடக்குது, நிறைய நற்கிரிகளை பண்ணுறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அடுத்தது இந்த ஊழியத்துக்கு வாஞ்சை உள்ள பசங்களை நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்க வச்சு அவங்களுக்கு மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி சபை ஊழியங்கள் நடக்குது. பைபிள் காலேஜ்லாம் அந்த ஒரிசாலேயே நீங்கள்? ஒரிசாவிலே பண்ணுறோம், சில தமிழ்நாடு கொண்டு வரோம், சென்னையில். ஓகே, சில பைபிள் காலேஜில் படிக்க வைக்கிறோம். ஆண்டவர் சித்தமானால் வருகிற நாட்களில் அஸ்ஸாம்லேயே ஒரு பைபிள் காலேஜ் நடத்தலாம் திட்டமிட்டுருக்குறோம். அது தெரியல, ஜெபம் பண்ணிருக்கிறோம். ஸோ அதனால் சர்ச்சு மினிஸ்ட்ரி நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரிசாவில். ஆமாம், ஒரு சபைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs, ஒரு 5 lakhsலாம் 3 lakhsல ஒரு 22 to 18 feetல வந்து ஒரு சர்ச்சு கட்டிடலாம். ஏன்னா அவங்கெல்லாம் லேபர் ரொம்ப கம்மியாக. ஆமாம், ஏன்னா அந்த மக்களே வேலை செய்வாங்க. இப்போ நம்ம ஊரில் சர்ச்சில் நம்ம எதையும் நான் யாரையும் குறை சொல்லலை. நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பில்லருக்குள்ளே ரூபா இருந்தால் போகிறோம், ஒரு 50க்கு 25ல் ஒரு சர்ச்சு கட்டிடலாம். நிறைய சபைகள் கட்டலாம். இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரிசா பக்கத்தில் நான் பார்த்ததில் மர கிளையிலிருந்து அந்த ஆண்டவரை ஆராதிப்பாங்க. நான் போயிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சண்டே அன்னைக்கு ஒரு டார்பாலை விரிக்கிறாங்க, மலைக்கு மேலே டார்பாலை அப்படி கம்ப நாட்டி விரிக்கிறாங்க, டெம்பரரியாட்டு விரிக்கிறாங்க, அதை ஆராதிக்கிறாங்க. 4-5 மணி நேரம் அந்த ஆராதனை முடிஞ்சோன்னா மறுபடியும் சுருட்டிட்டு போயிடுறாங்க. அப்படி மக்கள் அவ்வளோ ஆர்வமாக அந்த இடத்துல அவ்வளோ தேவ பிரசன்னத்தை என்னால் பார்க்க முடியாது.
இங்கே வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நமக்கு பிடிச்ச சேரில் தான் இங்கே இருக்கணும், இல்லைன்னா நமக்கு அபிஷேகம் ப்ரெசன்ஸ் எல்லாம் வராது. நம்ம இருக்கிற சேர்ல வேற ஏதாவது இருந்தா கூட நம்ம எழுப்பி விட்டுருவோம். இந்த மாதிரிலாம் நிறைய பார்க்குறோம். பட் அங்கே அப்படிலாம் கிடையாது. தரையில் உட்காந்துக்குவாங்க, மரத்து நிழல்ல இருந்து ஆராதிக்கிறாங்க. அவ்வளவு ப்ரெசன்ஸ் பிரதர், அவ்வளவு ஆண்டவரை மகிமையாக அதை ஆராதிக்கிறாங்க. விஷன் பார்க்குறாங்க, சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரை விஷன் பார்க்குறாங்க. அதனால் அப்படிப்பட்ட இடங்கள்ல சபைகளை கட்டணுங்கிற ஒரு பெரிய தாகம். நிறைய கட்டணும், நிறைய சபைகளை கட்டி கொடுக்கக்கூடிய மக்கள் முன் வரணும். ஆமாம், அப்படி வந்தாங்கன்னா நிச்சயமாக நிறைய சபைகளை கட்டலாம். ஆண்டவர் வர்றதுக்கு முன்னால் ஒரு கூட்ட ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும் நம்ம. அந்த கணக்கு ஆண்டவர் நம்மகிட்ட, ஏன்னா அதாவது ஒரு பக்தன் இப்படியே பாடியிருக்கிற, தேவன் வருவார் கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தாய் என்பார், என்ன செஞ்சேன்னு கேட்பார். அப்போ நம்ம வெறுங்கையாக போய் நிற்கக்கூடாது, அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். நிச்சயமா, கண்டிப்பாக. அதே மாதிரி மணிப்பூர்லேயுமே சபை ஊழியங்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபுல்லாக நீங்கள் நார்த்து தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆமாம். எனக்கு ஒரு கேள்வி சொல்லுங்கள். அதாவது நம்ம தமிழ்நாட்டிலே அநேக கிராமங்களுக்குள்ள இன்னும் காஸ்பல் சரியா போகலை. அநேக கிராமங்களில் சபைகளே இல்லாமல் இருக்குது. இல்லை, சபை இருக்கிற இடங்கள்ல தான் சபைகள் எழும்பிக்கிட்டே இருக்குது, புதுசு புதுசாக எழும்பிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த மாதிரி கிராமங்களில் நீங்கள் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதே இம்பேக்டாக இங்கே எதிர்பார்க்க முடியுமா நம்ம தமிழ்நாட்டில்? நிச்சயமாக முடியும். இப்போ தமிழ்நாடை பொறுத்தவரை சேராப்பட்டு, தருமபுரி டிஸ்ட்ரிக்கு, விழுப்புரம் மாவட்டத்திலலாம் நாங்கள் இந்த டிஎம்பிபி பணித்தளம்னு ஒரு பணித்தளம் இருக்குது. அவங்களுக்கு எவ்ரி இயர் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நாங்கள் மெடிக்கல் கேம்ப் பண்ணி கொடுக்குறோம். அவங்க அந்த மாதிரி இப்போ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இடம், சர்ச்சுகள் இல்லாத இடத்துல போய் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதனால் நியூ பிலீவர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. மக்கள் எதிர்ப்புகள் மத்தியில் இந்த நற்கிரியை நடக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து சர்ச்சை நாங்கள் கெட்டதுக்கு நாங்கள் ரொம்ப ஸ்டெப் எடுக்கலை. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சபை இன்றைக்கி வந்து அது ஆவிக்குரிய சபையாக இருக்கலாம், அல்லது மற்ற சபைகளாக திருச்சபையாக இருக்கலாம், ஒவ்வொரு சபையில் இருக்கிற சபையை ஒரு கிராமத்தை தத்தெடுத்தாலே போதும். தமிழ்நாட்டில் நிறைய சபைகளை ஸ்தாபிச்சிடலாம். சரிங்களா? இப்போ நிறைய பேர் எப்படின்னா நார்த் இந்தியா போகிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. அப்போ அவங்கள என்ன செய்யணும்னா நம்முடைய மாவட்டத்தில், நம்ம மாநிலத்தில் வந்து சபைகள் இல்லாத இடங்களில் போய் ஸ்தாபிக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் மெடிக்கல் கேம்ப் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் அதுக்கு தடை கிடையாது. தமிழ்நாட்டிலையும் மக்களுக்கு தேவையுள்ள மக்கள் இருக்கிறாங்க. நான் ஒரு இடத்துல சமூக ரங்கபுரம், உங்களுக்கு தெரியும்? தெரியும். அங்கே வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ஒரு நாள் பயங்கர ஃபீவர் 104. அப்போது நான் போனேன்னா அங்கே டாக்டர் இல்லை, ஒரு கமாண்டர் தான் இருந்தாங்க. என்கிட்ட கேட்ட கொஸ்டினே, உடனே போகணுமா மெதுவாக போகணுமா? உடனே போடணும்னா 2 ஊசி, மெதுவாக போடணும்னா 1 ஊசி. நான் சொன்னேன், ஏதோ ஒரு எனக்கு நாளைக்கு எனக்கு சண்டே சர்வீஸ் நடத்தணும். அவங்க 2 ஊசி போட்டாங்க. எனக்கு ஒரு வாரத்தில் எனக்கு இடது கண்ணு சைட்டு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸ்வெல்லிங்கும் அந்த ஓவர் டோஸ்னால. அப்போ நான் நம்ம நாகர்கோவிலில் செக் பண்ணும் பொழுது அவங்க கேட்ட கேள்வி, காய்ச்சல் வந்துச்சா, ஓவர் டோஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படி. அப்போது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சரியான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இல்லை. ஸோ அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நாம் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து போயிட்டு நம்ம நிலமை நமக்கு கண் அடிச்சுட்டு போயிட்டு, அப்போது அதை யோசிக்கும் பொழுது நிறைய பேருக்கு பாரம் இருக்குது. அங்கே உள்ள காரியங்களை நம்ம சாதிக்கிறோம். ஆனால் நம்ம ஊர்லேயுமே என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, வெள்ளையர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி லண்டனில், அங்கேருந்து இங்கிலாந்துலாம் வந்து நமக்கு ஊழியம் இயேசு கிறிஸ்துவை சொன்னாங்க இல்லையா? ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, இன்றைக்கி அங்கே வந்து எல்லாமே கடவுள் மறுப்பு கொள்கையுடையவர்கள் தான், ஏத்திஸ்ட் தான் நிறைய இருக்கிறாங்க. அவங்க வந்து மச் ஃபோக்கஸ் டு ஏசியாவை ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அவங்க பிள்ளைங்களை, அவங்க சமுதாயத்தை ஃபோக்கஸ் பண்ண மறுத்துட்டாங்க. ஸோ அதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதே அப்படின்ற ஒரு ஐயம் எனக்கு. நீங்கள் அதை என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம் பிரதர், வந்து நம்ம தமிழ்நாட்டிலையுமே ஈவன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லையும் நாங்கள் நிறைய இடத்துல சில ஊழியக்காரங்க கூப்பிடுறாங்க. நாங்கள் போய் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இந்த சமூக ரங்கபுரம், ராதாபுரம், அப்புறம் வந்து இந்த கூடங்குளம் பக்கம், அப்படியே இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மக்கள் மிஷினரிகள் நம்ம மினிஸ்ட்ரியை பற்றி கேள்விப்பட்டவங்க கூப்பிடும்போது நம்ம போயிட்டு தான் இருக்கிறோம், போகாமனு இல்லை. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் கண்டிப்பாக
அங்கேயும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு மெடிக்கல் ஹெல்த் கேர் சென்டர் தேவை. தேவை. ஆமாம். ஆனால் நமக்கு வந்து இங்கேயாவது தமிழ்நாட்டில் எப்படியோ ஒரு ஒரு பஸ் பக்கத்துலயாவது போயிடலாம். போயிடலாமே. ஆமாம். ஆனால் நம்ம இல்லாத இடம் இப்போ அஸ்ஸாமை பொறுத்தவரையில் சான்ஸே கிடையாது. அது மோஸ்ட் பேக்வேர்ட் அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா? ரொம்ப மோஸ்ட். ரொம்ப மோஸ்ட்டாக ஒன்றுமே பண்ண முடியாத இடத்துல தான் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தமிழ்நாட்டிலே நம்ம பண்ணலாம். பட்டு ஆண்டவர் அதை அனுமதித்தால் அதனுடைய தரிசனத்தை பொறுத்து. ஆமாம். நிச்சயமாக ஆண்டவர் சொல்லும்போது கண்டிப்பாக நாங்கள் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா நாங்கள் தமிழ்நாட்டிலே இந்த கடலூர்லலாம் அந்த தானே புயல் வந்த டைமில் ஜீசஸ் ரெடீம்ஸோட சேர்ந்து 1.5 வருஷம், அதாவது பூமும் இனத்த மக்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க திருட்டு வேலை தான் பார்ப்பாங்க. அந்த கிராமத்துக்குள்ளே போக முடியாது. பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு கோட்டை உள்ள இடம். அப்போ அவ்வளோ ஈஸியாக காசு சொல்ல முடியும். 1.5 வருஷம் நாங்கள் இங்கேருந்து எவ்ரி மந்த்து போய் கேம்பு நடத்தி இன்றைக்கி அங்கே ஒரு சர்ச் இருக்குது, ஒரு டியூஷன் சென்டர் இருக்குது, ஒரு போதகர் கடத்தை கொடுத்து வந்துட்டோம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நிறைய இடத்துல போய் நம்ம வந்து மருந்து கொடுத்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒவ்வொரு மாதமும் போக முடியாது. இதனால தான் எவ்ரி இயர் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா தமிழ்நாடு அண்ட் அனதர் ஸ்டேட்டில் இருக்கிற மிஷினரிஸ் ஊழியக்காரங்களை நாங்கள் நாகர்கோவிலில் கொண்டு வரோம். எவ்ரி மே மாதம் ஒரு 10 days ஃபஸ்ட் எய்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம் நாங்கள். ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங். ஆமாம். மிஷினரிஸ் ஓரியன்டேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒன்று நாங்கள் கொடுக்குறோம். அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் சிம்டம்ஸ் என்ன, லூஸ் மோஷன் வந்தால் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஃப்ராக்சர் ஆனால் அந்த மிஷினரி என்ன பண்ணணும். ஏன்னா அவருக்கு ஹாஸ்பிட்டல் மட்டும் சொன்னால் போதாது. ஒரு கிராமத்தில் போகிறாரு, பஸ்ஸில் போகிறாரு, அவருக்கு மனைவிக்கு அவருக்கு பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் தலைவலி வந்தால் ஃபஸ்ட் எய்டு நீ என்ன பண்ணணுப்பா, நீ ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து நீ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இப்படி சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு மெடிக்கல் அவேர்னஸ் வந்து இப்போ யாருக்கு தெரியுது, இந்த மிஷினரிக்கு தெரியுது. இந்த மிஷினரிக்கு தெரியும் போது அதை வந்து அவன் என்ன பண்ணுறாப்புல, ஏன்னா என்ன மருந்து கொடுக்கணும் கொடுக்கக்கூடாங்கிற நாங்கள் சொல்லிடுவோம். இன்ஜெக்ஷன் போட சொல்லி கொடுக்க மாட்டோம். ஒன்லி பிபி பாரு, அப்புறம் பல்ஸ் பாரு, ஒரு சுகர் பார், ஒரு பேராசிட்டமல் தேவைக்கு, ஒரு ஃப்ராக்சர் ஆகிட்டா ஒரு மட்டையை வச்சு கெட்டு, ஒரு டீப்போ துணியை வச்சு கெட்டு அப்படியே கொண்டு இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஃபஸ்ட் எய்டுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். இதனால் நிறைய இடத்துல வந்து மிஷினரிகளுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங். பரவாயில்ல, இவர் நமக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போது இப்போ அந்த ஒவ்வொரு மிஷினரிக்கும் சொல்லிக் கொடுக்கறதுனால அந்த கிராமங்களில் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. இவரே போய் சொல்கிறாரு. அப்போ இப்போ வந்து எங்களுக்கு அது ஈஸியாகிடுது. அப்போ நாங்கள் மெடிக்கல் கேம்பு போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் எவ்ரி இயர் மோர் தென் எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா ஒரு 50 மிஷினரி, 75 மிஷினரி, 25 மிஷினரி நார்த்துலேருந்து வர்றாங்க. அவங்களுக்கு நாங்களே எல்லா செலவும் போட்டு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்டு ட்ரைனிங் கொடுக்குறோம் பிரதர். அது வந்து மிஷினரிகள் மத்தியில் ஒரு மெடிக்கல் அவேர்னஸ் க்ரியேட் ஆகுது. அவங்க பணித்தளத்துலேயும் அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது. சரி, ரொம்ப ரொம்ப ஆமாம். ஆமென். பெரிய ஒரு தரிசனம் இல்லையா? அடுத்து உங்களுடைய விஷன் என்ன? அடுத்து என்னுடைய தரிசனம் எப்படின்னாக்கா, அடுத்தது வந்து இப்போ நம்ம நார்த்தில் இருக்கிற பசங்களெல்லாம் சவுத்தில் கொண்டு வந்து நம்ம பைபிள் காலேஜ் படிக்க வைக்கிறோம். ஸோ அது வந்து நம்ம நார்த்லேயே நம்ம நடத்துவோம். நிறைய இடங்களில் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நிறைய பசங்க ஊழியம் செய்யணும் வாஞ்சிருக்கு. ஆனால் எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, கண்டமேனிக்கு செய்கிறதுலாம் சரி கிடையாது. அதுக்குன்ட்டு ஒரு முறையாக செய்யணும். அப்போ அவங்களுக்கு ஒரு பைபிள் நாலேஜ் தேவை. அப்படிங்கிறதுக்காக ஒரு பைபிள் ஸ்கூல் கெட்டன்னு ஒரு பிளான் இருக்குது. ரெண்டாவது இன்னும் நிறைய, அதாவது நார்த் இந்தியாவில் இருக்கிறதான +2 நல்ல மார்க் எடுத்து நீட் கோச்சிங் கொடுத்து அவங்கள டாக்டர்ஸுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்கிறோம் நாங்கள். அது ரொம்ப ஜெபம் பண்ணிருக்கிறோம். இது வரைக்கும் நர்ஸ், அந்த மெடிக்கல் அந்த நர்சஸ்ஸு, பேராமெடிக்கல் ஸ்டாஃபில் தான் படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். மோர் தென் 45 கிட்ட நெருங்கிட்டு, 47 கிட்ட நெருங்கிட்டு இது வரைக்கும். சரி சரி. அந்த பிள்ளைகளெல்லாம் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, நிறைய பேர் வெளியே போய் வேலை செஞ்சு அவங்க நல்லா இருக்கிறாங்க. சரி, அதனால் அடுத்த லெவல் ஒரு பைபிள் ஸ்கூல் இது வந்து. ரெண்டாவது நிறைய பேரை டாக்டருக்கு படிக்க வைக்கணும். அதுக்கு நம்ம நிறைய கிரயம் செலுத்த வேண்டும். ஆமாம், ரொம்ப ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம சவுத்துலேருந்து டாக்டர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க, ரொம்ப தூரம். இந்த மாதிரி நிறைய அவங்க காரியங்கள் சொல்கிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி இருக்குது, ஒரு கிளினிக் இருக்குலாம், போட்டு அவ்வளோச்சில் வர முடியாது. ஆனாலும் வரலாம், வருஷத்தில் 3 நாள், ஒரு 6 மாதம் அந்த மாதிரி தரிசனம் மாதிரி கூட வெக்கேஷனல் டைமில் கூட வரலாம், ஒரு 10 நாள் இந்த மாதிரி வரலாம். அதனால் நமக்கு ஒரு நிரந்தர ஒரு மருத்துவர்கள் தேவை. இது அங்கே மாத்திரமில்லை, மணிப்பூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு பிளான் பண்ணிருக்கிறோம்.
அதே மாதிரி ஜார்க்கண்டில் வந்து தேவ்காட்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அங்கே வந்து ஒரு மறுவாழ்வு மையம் கட்டணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அந்த மலைப்பகுதியில் நமக்கு வந்து நம்ம நெகேமியா வந்து பானபாத்திரக்கார் அப்படி ஒரு ட்ரைப்ஸ் இருக்குது. ஓ, அது வந்து தேவ்காடுங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க. அவங்க மலையில் தான் இருக்கிறாங்க. அவங்கன்னா அங்கே ராஜ பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி சரி. அங்கே ஹாஸ்பிட்டலும் கிடையாது. அங்கே ஃபுல்லாக எப்படின்னா இந்த லாஸ்ட்டு டிசம்பர் 2025 செப்டம்பர் மாதம் போயிருச்சேன் நான் போயிருந்தேன். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் நிறைய இருப்பாங்க, ஜென்ஸ்லாம் நிறைய இருக்க மாட்டாங்க. எப்படின்னா ஃபுல்லாக குடிப்பாங்க. குடிச்சிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே விழுந்துடுவான், ஸ்னேக் பைட், அது பாம்பு கடித்து செத்துக்குவான். அப்போ அந்த பெண்களெல்லாம் எங்கிட்ட கேட்குற காரியம், ஏன்னா ஆண்டவர் அதை குறித்து தரிசனத்தில் காமிச்சார். ஓகே. ஆமாம், 2013 எனக்கு காமிச்சார் இந்த பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் அந்த பீப்புளை போய் நான் பார்த்தேன். எந்த பீப்புளை பார்த்தோன்னோ அந்த பீப்புளை போய் நேரில் பார்க்க எனக்கு உதவி செஞ்சார். அங்கே வந்து ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காமிச்சிருக்கிறாரு. ஒரு கிளினிக் அண்டு ஒரு மறுவாழ்வு மையம் அங்கே நம்ம ரெடி பண்ணணும், இந்த குடியிலேருந்து மக்களை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம அதுக்காக அது அரசாங்கத்துடைய பெர்மிஷனை கேட்டோம். லேண்ட் எல்லாம் ஃப்ரீ. இது அடுத்தது அரசாங்கத்தில் பெர்மிஷன் வாங்கணும். அகைன் பில்டிங் ஸ்ட்ரக்சருக்காக நம்ம கரையம் செலுத்தணும். அங்கெல்லாம் பெர்மிஷன்லாம் பக்காவாக வாங்கணும். ஆமாம், எதுவுமே நம்ம எந்த ஒரு அதாவது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஊழியத்தில் அதை பர்ஃபெக்டாக செய்யணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி பர்ஃபெக்டாக செய்யணும். அப்படி இருந்தால் தான் நாளைக்கு நம்மளை யாரும் குற்றப்படுத்த மாட்டாங்க. அதனால தான் நிலைநிற்கும் இல்லையா? ஆமாம், பர்ஃபெக்ஷன். ஆமாம், அப்படி பண்ணணும். பண்ணால் தான் நல்லது. அரசாங்கத்துக்கும் நம்ம கீழ்ப்படிச்சு தான் நம்ம செய்யணும். சரி, ஆமாம். ஒரு பெரிய, அதாவது ஒரு சூசைட் பண்ண போன ஒரு சாதாரண ஒரு சின்ன 10 வயசு, என்ன 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு ஒரு வாலிபனை ஆண்டவர் அழைச்சி எத்தனையோ பேருக்கு அவர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. இதான் நம்முடைய ஆண்டவருடைய ஒரு பெரிய செயல். ஆமென். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மட்டும் இல்லை, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிறார். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்புறம் ஆசீர்வாதமாய் இருப்பான்னு அந்த வசனமே முடியுது. ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு ஜீவனுள்ள சாட்சியை உங்கள் மூலமாக கேட்கறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறாங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்காக இயேசுவின் நாமத்தினாலே பிரேஸ் டிவி சேனல் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் மென்மேலும் பெரிய காரியங்களை செய்வார். அதிசயமும் ஆச்சரியமான பிரகாரமாக இவ்வளவு நாள் நடத்தினதை விட ஆண்டவர் இன்னும் விரைவான காரியங்களை நீங்கள் ஆசைப்பட்டது மாதிரி உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின் அடிப்படையில் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மறுவாழ்வு மையம், அப்புறம் சபை, அப்புறம் அங்கேயே நீங்கள் பைபிள் ஸ்கூல் எல்லாம் நடத்துவதற்கு நிச்சயமாக ஆண்டவர் கிருபை செய்வார். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர்ல, நமக்கு ஒரு தரிசனத்தை தந்தால் அது நம்ம மூலமாக தான் அவர் செய்து முடிப்பார். அடுத்த இன்டர்வியூவில் இன்னும் பெரிய சாட்சிகளை உங்கள் மூலமாக நாங்கள் கேட்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கும் பிரைஸ் டிவி நடத்துகிற பிள்ளைகளுக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு அருமையான பேட்டி, எனக்கு ரொம்ப என்கரேஜாக இருந்து நீங்கள் கேட்ட காரியங்கள். நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் நாங்கள் என்னுடைய எஃப்எம்ஐ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச்.